வணக்கம் நண்பர்களே. தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. திருவிக்கா தான் பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ அப்படின்னு சொன்னவங்க திருவிக்கா. திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், இந்த 3 நூலும் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய நூல். அப்போ எழுதாத நூல் எதுனா சத்தியவேத கீர்த்தனைகள் தான் அவர் எழுதாத நூல். திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் என்னென்னு கேட்குறாங்க. திருவிக்காவோட செய்யுள் நூல்கள் உரிமை வேட்டல், பொருளும் அருளும், இது ரெண்டும் திருவிக்கா எழுதுகிற நூலில் செய்யுள் நூல்கள். தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழகத்தில் காந்தியடிகளோட மேடை பேச்சை மொழிபெயர்ந்தவங்க திருவிக்கா. பொறுத்துக தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்கிறோம். உவே சுவாமிநாதரை தமிழ் தாத்தா அப்படின்னு சிறப்பு அடைமொழியெல்லாம் சொல்கிறோம். ராபி சேதுபிள்ளையை சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். திருவிக்கா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளென்று என கூறியவர் யார் இருக்கிறாங்க. தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளென்று என கூறியவர் யாருன்னா திருவிக்கா. தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடரா உவேசா எழுதுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடரா உவேசா எழுதினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்த விகடன் இதழில் தான் உவேசா தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியிருப்பாங்க. உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. உவேசாவோட தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவங்க யாருன்னா ஜியு போப், சூலியன் வின்சோன் போன்றவங்களாம் உவேசாவோட தமிழ் பணியை பாராட்டியிருப்பாங்க. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யாருன்னு கேட்குறாங்க. அவர் தான் உவே சுவாமிநாதர். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க தான் உவே சுவாமிநாதர். ஐங்குறு நூற்றை முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஐங்குறு நூற்றை முதல்ல பதிப்பித்தவங்க உவேசா. உவேசா என்பதன் விரிவாக்கம் என்னென்னு கேட்குறாங்க. உவேசானா அதோட விரிவாக்கம் என்னென்னு கேட்குறாங்க. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அதுதான் உவேசாவோட விரிவாக்கம் என்னென்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். திராவிட மொழிகளில் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு கேட்குறாங்க. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கொடுத்துருக்க ஆப்ஷனில் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சொல்லியிருப்பாங்க. பக்தி சுவையின் அணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவங்க யாருன்னு கேட்குறாங்க. சேக்கிலார் தான். சேக்கிலார் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவையின் அணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். மித வேகமாக செய்யுள் நூல் எழுதுவதில் வல்ல இவர் தமிழில் மிக பல செய்யுள் நூல்களை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த 3 கொஸ்டினும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னு இருக்கிறாங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு சொன்னவங்க தேவநேய பாவனர். தமிழ் ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு இருக்கிறாங்க. தமிழ் ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யாருன்னு இருக்கிறாங்க. எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறினவங்க யாருன்னா பாவாணர். கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. கீழ்கண்டவற்றில் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் காவலர், இந்த 3மே தேவநேய பாவாணரோட சிறப்பு பெயர்கள் தான். இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தாதது. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. தேவநேய பாவாணர் எழுதிய நூல்கள் மொத்தம் 43 நூல்களை எழுதியிருக்காங்க. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னா
தேவநேய பாவாணர் தான் இதுமாரி சொல்லியிருப்பாங்க.